ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, அது உண்மை தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன ஏமாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி சுமதியோடைய வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இந்த காதுகுத்து ஃபங்க்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். நல்லாவே ரீச் ஆகிருந்துச்சு. 1,20,000 பேருக்கு மேலே வியூஸ் போயிருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பாசிட்டிவாகவே தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், நல்லாவே வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ போட்டதுனால நல்லா ரீச் கொடுத்துருந்துச்சு. வாட்ச் ஹவர்ஸுமே நல்லாவே ஏற்றி கொடுத்துட்டு இருந்துச்சு. 2,900 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் போயிருந்துச்சு. அப்புறம் நம்ம வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, ஒரு மியூசிக்கும் ஒரு டைலாக் மாதிரி கொடுத்துருந்தோம். அந்த டைலாக்கு தான் இப்போ பிரச்சனையே இருந்துச்சு. இந்த காதுகுத்து ஃபங்க்ஷனில் வந்து சுமதி அழுகும்போது ஒரு சின்னதாக ஒரு மியூசிக்கு ஸ்லோவாக போட்டிருந்தேன். அது ஒரு 2 செகண்டு தான் இருக்கும், 2 செகண்ட் கூட இருக்காது. அதனால வந்த பிரச்சனை தான் இது. நிமிஷம் வந்து 7 நிமிஷம் போட்டிருந்த வீடியோ, அதுக்கு அந்த 2 செகண்டு அந்த மியூசிக் போட்டதுனால ஃபுல் வீடியோவுமே அவங்களுக்கு போயிடுச்சு. அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலை. அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க போகலாம். இந்த இடத்துல தான் நான் போட்டிருந்தேன், அந்த மியூசிக் வந்து போட்டிருந்தேன். அதனால அந்த வீடியோவே அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில் அதை நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த மணி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மியூசிக் இவங்களோடதையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் அதை எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம். இந்த தடவை அந்த மியூசிக்கை வந்து எடுக்காமல் விட்டுட்டோம். அதுதான் இப்போ பிரச்சனை. நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை ஆனதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க வீடியோ போட்டது தான் நான் ரொம்பவே ரீச் ஆகிருந்துச்சு. ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். அந்த வீடியோ தான் ரொம்ப ரீச் ஆகிருந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு மானிட்டைசேஷனே கிடச்சிருந்துச்சு. மானிட்டைசேஷனுக்குமே நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ப்ரூஃப் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நல்லாவே ரீச் இருந்துச்சு. ஆனால் ஒரு மிஸ்டேக், நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதில் ஒரு பாடம் தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஒரு செகண்டில் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு யோசிக்கவே கூடாது. ஒரு செகண்ட் வீடியோவில் எல்லாமே மாறும். அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட்னால் இந்த 7 நிமிஷ வீடியோவுக்கு நான் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எடிட் பண்ணி உட்காந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாமே அப்படியே இதாகிருச்சு. இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா 2,900 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும். நம்ம எலிஜிபிளுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம். கெட் நோட்டிஃபிகேட்டட் கொடுத்துருச்சு. அப்புறம் அப்ளை நவ் அப்படின்னு கேட்டிருந்துச்சு. எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி 2 டிக்கு விழுந்துருச்சு. ஆட்சென்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு 2 நாள் கழித்து இதே மாதிரி வந்துருச்சு மறுபடியும். அது ஏன்னா நம்ம பண்ண மிஸ்டேக் தான். அந்த செகண்ட் வீடியோ போட்டிருந்ததுனால அந்த ஃபுல் மேவும் $1 விழுந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு.